ஹாய் என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புடலங்காய் கூட்டு. ரொம்ப ஈஸி, வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை வெங்காயத்துக்கு அப்புறம் நான் போடுறேன். ஏன்னா கடுகு கூட போட்டால் எண்ணெயில் பொரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அது வேஸ்ட்டு. வெங்காயத்துக்கு அப்புறமா போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சத்து அதில் கிடைக்கும். அதோட ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். மஞ்சள், மல்லி, வத்தல், உப்பு இந்த 3 ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக போட்டாலும் சேர்த்து போட்டாலும் ஒரே கடாயில் தான் போட போகிறோம். அதனால தான் நான் சேர்த்து போட்டேன். இதுக்கு தண்ணீர்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புடலங்காயில் தண்ணீர் எப்பவும் கோர்த்துட்டே இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின புடலங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா குக் ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.